அதுக்கு ஒரு சுவரொட்டியும் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், பெரியார் ஒருவர் தான் பெரியாரா அப்படின்னா அதை அவரே ஏத்துக்கலையே. எனவே பெரியார் என்கின்ற பட்டம் ஈவேராவுக்கு மட்டுமே யாரும் பட்டா போட்டு கொடுக்கல. ஒரு தமிழனாக நான் என்னுடைய இனப்பற்றோடையும் மொழிப்பற்றோடையும் பார்க்கும்போது என்னுடைய இனத்தையும் மொழியையும் கேவலப்படுத்திய ஒருவனை என்னுடைய வாயாலேயே பெரியார் என்று எப்படி அழைப்பது? தீவிரமா பெரியார வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற தில்லாலங்கடி வேலை, தில்லுமுள்ளு வேலை, திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்களோட நோக்கமே என்ன தெரியுமா? தமிழர்களை கடைசி வரைக்கும் அடிமையா வச்சுக்கணும். இல்லை என்னன்னா, அவங்க தமிழ் மக்களை படிக்கக்கூடியவர்களாக இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் எடுத்துக்குவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் இது பண்ணிவிடுவாங்க. வரலாற்றை எப்படி 10 முறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் வரலாறாக மாறிடும் அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறார். அந்த உறுப்பினர் திரும்பவும் கூப்பிடுங்கன்றார். நேருக்கிட்ட காமராஜர் சொல்கிறார், இங்கே கக்கனும் அப்புறம் காளி என்ன கவுண்டர்னு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து கூடவே அழைச்சிக்கிட்டு போய் திரும்ப கூட்டி அப்படி ஒரு சட்ட திருத்தம். இதெல்லாம் நேரு இல்லை, காமராஜர் இல்லை, கக்கன் இல்லை, காளி என்ன கவுண்டர் இல்லை, இந்தியா முழுக்க பங்கெடுத்துக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற ஒரு அவை அது இல்லை. எதுவுமே இல்லை, இவர் மட்டும்தான் அப்படியே வடை வாங்கி கொடுத்துட்டாருன்ற மாதிரி. இப்ப தமிழர்களுக்கு அவங்களுடைய உண்மையான வரலாறு தெரியக்கூடாது. வரலாற்று பெருமிதம் வந்துருச்சு அப்படின்னா உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரல அப்படின்னா பிறமொழியாளனான நான் உன்னை ஆள முடியாது. உங்களுக்கு போய் அவ்வளவுதான். இஸ்லாமியர் நாம் தமிழர் கட்சி சின்ன பிள்ளைங்களை இஸ்லாமியர்களை வச்சுட்டு பெரியாரை கொச்சப்படுத்துறாங்க. இஸ்லாமியர் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஈர வெங்காயம் சாக்கடை அப்படி இப்படின்னு சொல்ல கொச்சப்படுத்துறாரு சீமான் அப்படின்னு கடுமையாக அவன் இவன்லாம் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டு அவங்க மொழி அவங்க மொழியில் பேசுகிறாங்க. பேசிட்டோம். முக்கியமான வரி. ஆமாம், இன்னைக்கு இதே கேள்வியை தான் RSS பாஜக இஸ்லாமியர்களை பார்த்து கேட்குது. உங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்று இருக்கா? நீங்கள்லாம் அரேபியர்கள், நீங்கள்லாம் படையெடுத்து வந்தவங்க, நீங்கள்லாம் முகலாயர்கள், இவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்றே கிடையாதுன்னு இன்றைக்கு RSS பாஜக சொல்வதை முதலில் சொன்னது ஈவேரா தான். ஒரு இஸ்லாமியனா இதை படிச்சா எம்புட்டு கோவம் வரும். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல உரிமைகளுக்கு வணக்கம். நெற்றிக்கண் வலையொலி அதனுடைய ஆசிரியர் தம்பி மகிழன் அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் தம்பி. அண்ணா வணக்கம். சமீப காலமாக இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த பெரியாரை சுற்றி பேசிகிட்டு இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பல லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு அந்த வாங்கின கடன் என்ன பண்ணுறது, அதில் என்ன நடந்தது, வீட்டுக்கு என் வீட்டுக்கு எவ்வளோ வரி ஏற்றிருக்கிறாங்க, எவ்வளோ ஊழல், எவ்வளோ முறைகேடு, இதன் மீது தான் விமர்சனங்கள் இருக்கணும். இன்னைக்கு அது ஒரு நிறுவனம், குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் மடமாற்றுறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்து நம்ம அதிலே சுற்றி இருக்கோம். இருந்தாலும் இதை போட்டு இந்த சட்டியை உடைச்சிடலாம் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளார பெரியார் ஒருவர் மட்டுமே பெரியார் அப்படின்றதுக்காக வேண்டி நம்ம ஐயா சுபவீர பாண்டியன் தொடங்குறாரு. அதற்கு முன்பு பெரியாரை போற்றுவோம், அது சீமான் நடத்துறாரு. மயிலாடுதுறையில் போட்டியாக இவர் நடத்துறாரு. அது அவர் மட்டுமே தான், வேற யாரும் இல்லை அப்படின்றதாக இவர் சொல்கிறார். ஐயா சுபவீர பாண்டியன், நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இப்போ நீங்க தொடக்கத்துல ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு லட்சம் கோடி கடன்கள் பெருகி இருக்கு, இவ்வளோ கடன் வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அந்த பக்கத்துல இருந்த ஒரு பொருளாதார அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, கேட்கலையா நீங்க? இவ்வளோ லட்சம் கோடி கடன் வாங்கினா அதனால உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன? நீங்களா கட்ட போறீங்க? அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் மனநல மருத்துவமனைக்கு இப்பேற்பட்ட அறிவாளிகள் எல்லாம், இப்பேற்பட்ட அறிவாளிகள் எல்லாம் அவருக்கு வரி கட்டுறாரா, வரி ஏறி இருக்குது, இதெல்லாம் அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு எங்க இருந்தா கொடுப்பாங்க, அவருக்கு ஒரு கிரீடம் கொடுத்துட்டாங்க, ஒரு பதவி கொடுத்துட்டாங்கன்னு என்ன வேணாலும் பேசுறாரு. அதை விட்டு தொலைங்க. நம்ம இந்த விஷயம் அதான் இந்த மாதிரியான அறிவாளிகள் ஆலோசகர்களா இருக்கிற ஆட்சி இப்படிப்பட்ட கடங்கார ஆட்சியா தான் இருக்கும். நாமளும் அதை விட்டுருவோம். ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் பெரியார் ஒருவரே பெரியார் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானுடைய கூட்டத்திற்கு போட்டியாக ஒரு கூட்டத்தை நடத்த போறாரு. அதே இடத்துல, அதாவது அண்ணன் சீமான் நாளைக்கு அந்த கூட்டத்தை நடத்த போறாரு. அதுக்கு மறுநாளே ஐயா சுபவீர பாண்டியன் நடத்த போறாரு. இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க, ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் தேதியை கூட சரியா போடல. இந்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பு செய்து ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறாரு. அந்த சுவரொட்டியில தேதி மாசம் எல்லாம் ஓகே, வருஷம் என்ன தெரியுமா? 2025 ஜனவரி மாசம். 2025 இப்பதானே முடிஞ்சு.
அந்த அளவுக்கு தான் இவங்க தெளிவா இருக்கிறாங்க. பதற்றம் ஆயிட்டாங்க. நாம போட்டு அடிச்ச அடியில மூளை குழம்பி எந்த வருஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற சுயநினைவே இல்லாம கண்டதையும் பெனாத்தி அதுக்கு ஒரு சுவரொட்டியும் ஒட்டி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், பெரியார் ஒருவர் தான் பெரியாரா அப்படின்னா அதை அவரே ஏத்துக்கலையே. ராஜாஜி இறந்த போது எந்த ராஜாஜியை குள்ளுகப்பட்டர், குள்ளநரி அப்படின்னு எல்லாம் விமர்சனம் பண்ணாரோ அதே ராஜாஜிய அவருடைய வாயாலேயே பெரியார் என்று போற்றி புகழ்ந்து ஐயா ஈவேரா அவர்கள் இரங்கல் அறிக்கை வெளியிட்டாரு. தமிழ்நாடு அறிந்த முதல் பெரியார் யாரு தெரியுமா? தமிழ்த்தன்றல் ஐயா திருவிகா. தமிழ் பெரியார் என்றே அவர் அழைக்கப்பட்டார். அடுத்தது பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார் என்று சொல்லப்படுகின்ற ஐயா மறைமலை அடிகளாரும் பெரியார் என்று போற்றப்பட்டார். எனவே பெரியார் என்கின்ற பட்டம் ஈவேராவுக்கு மட்டுமே யாரும் பட்டா போட்டு கொடுக்கல, சரியா? அதனால அவர் மட்டும்தான் பெரியாரு அப்படின்னு இவங்க சொல்றது தவறு, அதை ஏத்துக்க முடியாது. ரெண்டாவது, இவரை பெரியார்னு சொல்லணுமா, அதற்கான ஏதாச்சும் தகுதி இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தா நான் தேடி பார்த்த வரைக்கும் இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? ஒரு தமிழனாக நான் பார்க்கும்போது சமீபத்துல கூட 2 பத்திரிகையாளர் சகோதரர்கள் அவங்க விவாதத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரியார் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய மிக பெரும் ஆகச்சிறந்த தலைமை அவர் வந்த பிறகுதான் இன்னைக்கு இவ்வளவு நீங்களும் நான் உட்காந்து பேசுறதே அவரால் தான் உட்பட அவங்களே சட்டை பேண்ட் போட்டது, படித்தவர்கள் சட்டை பேண்ட் போட்டது, பல்லு வளர்க்கறது, தலை சீவறது, இல்ல அது இல்லைன்னா நீங்க எல்லாமே அவரால. ஆமா, எது அது ஒண்ணு நான் கொச்சப்படுத்தலன்னு சொல்லல, எல்லாமும் அவரால் தான் அப்படின்றாங்க. நீங்க இல்ல அவர் என்னதான் செய்தார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அண்ணே, அவரும் செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். அவர் மட்டும்தான் செஞ்சாருன்னு சொல்லாதீங்க, அது தப்பு. இப்ப நானும் மறுக்கலையே, அவரும் போராடி இருக்கிறாரு, அவரும் சில விஷயங்கள்ல நல்லது செஞ்சிருக்கிறாரு, அத நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அவர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மற்ற தமிழ் தலைவர்களை எல்லாம் ஓரம் கட்டாதீங்க, அங்கதான் எங்களுக்கு கோபம் வருது. ஒரு தமிழனாக நான் என்னுடைய இனப்பற்றோடையும் மொழி பற்றோடையும் பார்க்கும்போது என்னுடைய இனத்தையும் மொழியையும் கேவலப்படுத்திய ஒருவனை என்னுடைய வாயாலேயே பெரியார் என்று எப்படி அழைப்பது? அதற்கு என்னுடைய தன்மானமும் சுயமரியாதையும் இடம் கொடுக்கல. நானும் ஒரு காலத்துல கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஐயா ஈவேராவோட பிறந்த நாளின் போதும் நினைவு நாளின் போதும் அவருடைய சமாதிக்கு போய் அங்க நின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டவன் தான். ஆனா அதன் பிறகுதான் நான் தீவிரமா பெரியார வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற தில்லாலங்கடி வேலை, தில்லுமுள்ளு வேலை, திருட்டுத்தனம் எல்லாம் எனக்கு தெரிய வந்துச்சு. இவங்களோட நோக்கமே என்ன தெரியுமா? தமிழர்களை கடைசி வரைக்கும் அடிமையா வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, தமிழர்களுக்கு தங்களுடைய உண்மையான வரலாறு தெரிஞ்சிடவே கூடாது. ஆமா, இருக்கிற வரலாறை எல்லாம் மறைச்சிட்டு நாங்க மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வரலாறே இல்ல, நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க காட்டு மிராண்டியாவே இருந்திருப்பீங்க அப்படின்னு ஒரு வரலாறை கட்டமைச்சு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். இப்ப நீங்க குறிப்பிட்ட அந்த 2 பத்திரிகையாளர் சகோதரர்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை நாம கொடுத்துருவோம். அவங்க சொல்றாங்க, இடஒதுக்கீட்டுக்காக ஐயா ஈவேரா தான் போராடினாரு, அவர் மட்டும் இல்லைன்னா முதல் சட்ட திருத்தம் வந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. வேடிக்கையா இருக்கு. கடந்த புத்தக கண்காட்சியில எதிர் வெளியீடு அப்படிங்கிற பதிப்பகம் ஒரு புது புத்தகத்தை வெளியிட்டாங்க. 15 நாள் போராட்டம், அதனுடைய தலைப்பு 15 நாள் போராட்டம். எதற்கான போராட்டம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் நடைபெறுவதற்கு 15 நாள் இந்தியா முழுக்க பல தீவிரமான போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டத்தை பற்றி விரிவாக சொல்கின்ற புத்தகம் தான் அந்த 15 நாள் போராட்டம். அதுல ஒரு இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச வரைக்கும் ஈவேரா அவர் இடஒதுக்கீட்டுக்காக போராடி முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாருன்னு ஒரு வரி கூட கிடையாது. இல்லை, என்னன்னா அவங்க தமிழ் மக்களை படிக்கக்கூடியவர்களாக இல்லை. நம்ம என்ன சொன்னாலும் எடுத்துக்குவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் இது பண்ணிடுவாங்க. வரலாற்றை எப்படி 10 முறை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தால் வரலாறாக மாறிடும் அப்படின்ற நினப்பில் இருக்கிறாங்க. குறிப்பாக அன்றைக்கி என்னென்னா அந்த வரலாறே தெரியல அவங்களுக்கு. முதல் சட்ட திருத்தம் என்னென்னா சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. முதல்ல செண்பகம் துரைராமன் மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் இருக்கும்போதே இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாரு. அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் எனக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கல, அரசு இந்திய சட்டத்தை ஏற்றுக்கிட்டு பிற்பாடு எனக்கு அந்த அடிப்படையில் நீங்கள் செய்திருக்கணும் அப்படின்னு ஒரு மனு போடும்போது தான் இது அதே காலகட்டத்தில் இந்தியா முழுக்க அது பெரிய சர்ச்சையாகுது.
அப்ப எப்படி திருத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி கேட்குறப்ப பெருந்தலைவர் காமராஜர் இங்க ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. நேருவுக்கே அவர் தான் ஆலோசனை சொல்றாரு. எந்த ஒரு கமிட்டியை போட்டு நம்ம அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பிற்பாடு தான் சட்டத்தில் திருத்தம் பண்ணணும்னு இருக்குது. ஆமா அப்போ தேர்தலே நடக்கலை. 52 தான் முதல் தேர்தல். அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நடக்குது. கரெக்டா? ஆமா அதுதான் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த அம்பேத்கர் கொண்டு வந்து வச்ச சட்டத்தை விவாதம் பண்ணி ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு அவையை வச்சுருப்பாங்கல்ல, 237 பேர் என்னவோ தெரியல. அது அந்த உறுப்பினர் திரும்பவும் கூப்பிடுங்கன்றார் நேருக்கிட்ட காமராஜர் சொல்கிறாரு. இங்கே கக்கனும் அப்புறம் காளி என்ன கவுண்டர்னு ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து இங்கேருந்து கூடவே அழைச்சிக்கிட்டு போய் திரும்ப கூட்டி அப்படி ஒரு சட்ட திருத்தது. இதெல்லாம் நேரு இல்லை, காமராஜர் இல்லை, கக்கன் இல்லை, காளியான கவுண்டர் இல்லை, இந்தியா முழுக்க பங்கெடுத்துக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை போன்ற ஒரு அவை அது இல்லை. எதுவுமே இல்லை, இவர் மட்டும்தான் அப்படியே வடை வாங்கி கொடுத்துட்டாருன்ற மாதிரி. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, செண்பகம் துரைராஜன் வந்து ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னு. அது வந்து ஒரு போலியான வழக்கு. அந்த அம்மா அரசியலமைப்பு சட்டம் 1950 எழுதி முடிக்கப்பட்டு அமலுக்கு வந்த பிறகு அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சாதியின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, இடம், வர்க்கம் எதன் பொருட்டும் யாருக்கும் சிறப்பு சலுகை காட்டக்கூடாது. எல்லாருமே சட்டத்தின் அடிப்படையில சமம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா போய் நீதிமன்றத்துல கேஸ போட்டுருச்சு. நான் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பம் போட்டேன். என்னுடைய விண்ணப்பத்தை ஏத்துக்கல. ஏன்னா நான் வந்து அதாவது வந்து உயர்ந்த சாதின்னு சொல்லி என்னுடைய விண்ணப்பத்தை ரத்து பண்ணிட்டாங்க. அதே நேரத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு இடம் கிடைச்சிருச்சு. இங்க அவருக்கு மட்டும் சலுகை காட்டுறாங்க. குறைவான மதிப்பெண் எடுத்தவருக்கு இடம் கொடுத்திருக்காங்க, சலுகை காட்டுறாங்கன்னு சொன்ன உடனே அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்துருச்சு. அதனால இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க. அப்பதான் வந்து அந்த போராட்டம் வெடிக்குது. இப்ப இடஒதுக்கீடை நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு தெரியுமா? அவங்க எந்த ஷரத்தை ரத்து பண்ணாங்க? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஜீவோ போட்டு வச்சிருக்கும். இந்த துறைகள்ல எல்லாம் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு. செண்பகம் துரைராஜன் ஒரு வழக்கு போட்டு ஒரு ஜீவோவை கேன்சல் பண்ணுச்சுல நீதிமன்றம். அது எந்த ஜீவோ? யாரு போட்ட ஜீவோ? ஏன் அதை பத்தி இந்த 2 பத்திரிகையாளர்களும் பேசவே இல்லை? சுப்ராயன் போட்ட ஜீவோ. அவர் தான் முதல் கொண்டு வரார். சுப்ராயன் வந்து இந்த மெட்ராஸ் மாகாணத்துல முதலமைச்சராக இருந்த போது அவர் கொண்டு வந்த ஜீவோ தான். முத்தையா முதலியார் வந்து அந்த ஜீவோவை டிராஃப்ட் பண்ணி கொண்டு வராரு. இவங்களுக்கு இத்தனை இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிராஃப்டை கொடுக்குறாரு. அதை வந்து அமலுக்கு கொண்டு வராரு. ஆனா முத்தையா முதலியார் கூட ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும்னு சொல்றாரு. ஐயா சுப்ராயன் தான் எல்லா துறைக்கும் இடஒதுக்கீடு பொருந்தும் சொல்லி அதுக்கு ஒரு ஜீவோ வெளியிட்டார். ராமசாமி ரெட்டியார் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜீவோவை தான் நீதிமன்றம் ரத்து பண்ணுச்சு. ஏன் இதை பேசல? ஏன் சுப்ராயனை பேசல? ஏன் முத்தையா முதலியார பேசல? அதைத்தானே இப்ப சொல்றேன். தமிழர்களுக்கு அவங்களுடைய உண்மையான வரலாறு தெரியக்கூடாது. தெரிஞ்சுட்டா உனக்கு வரலாற்று பெருமிதம் வந்துரும். வரலாற்று பெருமிதம் வந்துருச்சு அப்படின்னா உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வராது. உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வரல அப்படின்னா பிறமொழியாளனான நான் உன்னை ஆள முடியாது. அவ்வளவுதான். உனக்கு என்ன யோகியதை இருக்கு? உன் முன்னோரை பத்தி தெரியாதா? அவன்லாம் பார்ப்பன அடிமை. உனக்காகவே நான் தான் போராடினேன். ஈவேரா கேட்டாரா இல்லையா? தமிழ உனக்காக போராட எவன் வந்தான்? தெலுங்கன் தியாகராய செட்டியார் வந்தான், மலையாளி TM நாயர் வந்தான், கன்னடா நான் வந்தேன், தமிழ எவன் வந்தான் அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அதுவும் தப்பு. அதுலயே ஒரு பெரிய கட்டுரை முன்னாடி நம்ம எழுதியிருந்தோம், நீங்க படிச்சிருப்பீங்க. அதுலயே தமிழர்கள் இருந்தாங்க. ஆமா, நடேசனார் தான் வந்து TM நாயரையும் தியாகராயன் செட்டியாரையும் கூட்டிக்கிட்டு வந்து கருத்து வேறுபாடு இருந்த அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி நீதி கட்சியவே தொடங்கினாரு. ஆனா வந்து ஐயாவுக்கு நடேசனாரை பத்தி மட்டும் தெரியல. சரி, அதை விட்டுருவோம். இப்படி தொடர்ந்து தமிழ் தலைவர்களையும் அவங்களுடைய வரலாற்று பங்களிப்பையும் மூடி மறைச்சு நாங்க மட்டும் இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லதான். இந்த காலத்திலயும் இப்படி உருட்டி நிற்கிறது உங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? அசிங்கமா அங்க மேடையில பேசுவார்ல, என்னன்னு பேசுவார், இன்னும் பேசுவார். இப்ப இருக்கிற தலைமுறை தோண்டி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரைச்சமாவையே வந்து அரைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காலகாலத்துக்கும் ஒரே பொய்ய சொல்லிக்கிட்டே இருந்தாதான் மக்களும் வந்து நம்புவாங்க அப்படிங்கிற நினைப்புல இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பல புதிய தகவல்களை இப்ப நம்ம தோண்டி எடுத்து வச்சிருக்கிறோம். இல்ல, நான் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி சொல்லுங்க. இஸ்லாமியர் நாம் தமிழர் கட்சி சின்ன பிள்ளைங்களை இஸ்லாமியர்களை வச்சுட்டு பெரியாரை கொச்சப்படுத்துறாங்க. இஸ்லாமியர் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஈர வெங்காயம் சாக்கடை அப்படி இப்படின்னு சொல்ல கொச்சப்படுத்துறாரு சீமான் அப்படின்னு கடுமையா
அவன் இவன்லாம் பேசுறாங்க, பேசிக்கிட்டு அவங்க மொழி அது அவங்க மொழியில பேசுறாங்க, பேசிட்டோம். அதில் வந்து சொல்ல வர்றாரு, இதுக்கு பண்ணிட்டு மலத்துல காலை வச்சது, சாணிக்கு இது பண்ணிட்டு மலத்துல காலை வச்சது மாதிரி இஸ்லாமிய மக்களை வந்து ஆரியத்துக்காக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்ம ரொம்பவும் தூக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு கொச்சப்படுத்தி பேசுனதை பற்றி அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பேசும்போது அறிவு கட்டத்தனமாக பேசுகிறாங்க. அது ஏன் சொன்னார் தெரியுமா? காமராஜர் தோற்கிறார், காமராஜர் தோத்துட்டோன்னு அப்போ அவர் வந்து பச்சை தமிழன் காமராஜர்னு பெரியார் அவரை ஆதரித்து கொண்டிருந்தார். சரி, அவரை தோற்கடித்ததுக்காக இந்த இஸ்லாமிய பசங்களாம் மொத்தமாக ஓட்டு போட்டு அவரை தோற்கடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்றாரு. ஆதங்கத்தில் சொன்னது அது அப்படின்றாரு. நீங்க எடுத்துக்கிறீங்க அதை? ஆதங்கத்துல நீ என்ன வேணாலும் பேசுவ, நீ என்னென்ன பேசி வச்சிருக்கிறன்னு இப்பதானே எடுத்து படிச்சேன். நாம அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப நான் உங்களை பத்தி ஏதாவது சொன்னேன் அப்படின்னா அதுக்கு யார் பதில் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். அப்ப பெரியார் வந்து இஸ்லாமியர்களை பத்தி இப்படி எல்லாம் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பதில யார் கொடுக்கணும்? இஸ்லாமியர்கள் தான் தரணும். ஏன்னா அந்த எழுத்துக்களை படிக்கிற ஒரு உண்மையான இஸ்லாமியன் சத்தியமா சொல்றேங்கய்யா, மனவேதனையில புழுங்கிடுவோம். என்னடா இந்த நாட்டுல பிறந்ததை தவிர இந்த மார்க்கத்தை நான் பின்பற்றுவதை தவிர அப்படி என்னடா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காகவாடா என்னை பிடிச்சி இப்படியெல்லாம் திட்டணும் அப்படின்னு மனவேதனையில புழுங்கி தவிப்பான். அந்த அளவுக்கு கொடுமையான சொற்கள் ஈட்டி மாதிரி குத்தும். ஈவேராவோட ஒவ்வொரு சொற்களும் இஸ்லாமிய பெண்கள் உட்பட அனைவரையும் ஈட்டி மாதிரி குத்தும். படிச்சுட்டா உங்களால நிம்மதியா தூங்க முடியாது. தெளிவா சொல்லுங்க. நான் சொல்றேன். இப்ப வந்து பர்தா போட்டு இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அண்ணன் சீமான் வந்து அந்த கருத்தரங்கு நடத்தினாரு. அதுல இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், தம்பி அபுபக்கர், உசைன், ஃபாத்திமா ஃபர்கானா, அனீஷ் ஃபாத்திமா, அக்கா தாரிகா சல்மான் இவங்கெல்லாம் பேசுனதுனால பொத்துக்குச்சு. ஐயோ, இஸ்லாமியர்களை வச்சு பெரியாரை திட்ட வைக்கிறாங்க, இது வந்து பார்ப்பனிய சதி அப்படின்னு எல்லாம் வந்து பல இஸ்லாமிய அறிஞர்கள் உட்பட தலைவர்கள் எல்லாருமே பேசுறாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பெரியார் சொன்னதை இவங்க யாரும் முழுசா படிக்கல. பெரியார் வந்து இணை இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துன்னு சொல்லி இருக்கிறாரு. தமிழர்களோட இணை இழிவு எல்லாம் நீங்கணும், தமிழர்கள் எல்லாம் சாதி ஏற்றத்தாழ்வு எல்லாம் ஒழிஞ்சு அவங்க எல்லாம் சமமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இஸ்லாம் மட்டும்தான் ஒரே வழின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பெரியாரா இஸ்லாமியர்களை திட்டி இருக்க போறாரு, இவங்க எல்லாம் அறவேக்காடுங்க, பார்ப்பன கைக்கூலிகள் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் அந்த சகோதரர்கள் கிட்ட, ஐயா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துன்னு ஈவேரா சொல்லி இருக்கிறாரு. அதை எப்ப சொன்னாரு? ஆண்டு சொல்லணும். விவாதம் அப்படின்னா இப்படி இருக்கணும். ஆமா, எந்த ஆண்டு சொன்னாரு? ஐயா அந்த புத்தகத்தோட முதல் பக்கம் என்கிட்ட இருக்கு. இன இழிவு நீங்க, சரி அப்படியே படிக்கிறேன். இன இழிவு ஒழிய இஸ்லாமே நன்மருந்து, ஏன் இஸ்லாத்தில் சேர வேண்டும், சூத்திரனாய் இருக்க வெக்கப்படுகிறேன். பெரியார் ஈவேரா, குடியரசு பதிப்பகம், ஈரோடு, 1947. அப்ப 1947 தான் ஈவேரா இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறார். இப்ப நாங்க சொன்ன குற்றச்சாட்டு எல்லாம் எந்த ஆண்டை சேர்ந்தது? அந்த மேடையில் பேசிய நம்முடைய இஸ்லாமிய உறவுகள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் எந்த ஆண்டில் பேசியது? 1963 பேசியது. நான் 1963 ஏன்டா இப்படி பேசினாருன்னு கேட்டா 1947 எங்களை பத்தி நல்லாதான் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு கொண்டு வரீங்க. இது எப்படி சரியா இருக்கும்? ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஒரு மாநாடு இஸ்லாமியர்கள் கூப்பிட்டு பேச சொன்னாங்கன்னா அங்க வந்து பாராட்டி பேசிட்டு வந்துடுறது. சரி, அப்புறம் உள்ளுக்குள்ள ஏற்க முடியாத ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அது ஒரு இடத்துல கொட்டிட்டு போயிருது. அதுதான் அவருடைய யதார்த்தமே. அது ஆனா இஸ்லாமியர்கள் விஷயத்துல அப்படியெல்லாம் கிடையாது. அவரு மனசுக்குள்ள ஒரு வஞ்சக எண்ணத்தோட தான் இஸ்லாமியர்களை 1947 ஆண்டு காலகட்டத்துல போற்றி புகழ்ந்து பேசினார். அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு விரிவா சொல்றேன். இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், பல தடவை நாமளும் பேசி இருக்கிறோம். முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது தமிழர்கள் எல்லாம் வெகுண்டு எழுது தமிழ்நாடு தமிழருக்கேன்னு முழக்கம் வச்சாங்க. தமிழ்நாட்டை ஒண்ணு மொழிவாரி மாநிலமா தனியா பிரிச்சிடணும், இல்லைன்னா தனி நாடாவே பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி போராட தொடங்கினாங்க. ஆரம்பத்துல ஈவேராவும் அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா நீதி கட்சி தலைவரா மாறின உடனே அங்கிருந்த பிற மொழியாளர்களான தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க,
நீங்க முன்ன எப்படி வேணாலும் பேசியிருக்கலாம். இப்ப நீங்க நீதி கட்சிக்கு தலைவராயிட்டீங்க. எங்களுக்கும் நீங்க தான் தலைவர். இப்பவும் தமிழ்நாடு தமிழருக்கேன்னா நாங்கள்லாம் எங்க போறது அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்து அந்த முழக்கத்தை மாத்துறாரு. திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிறாரு. நான் வந்து தனி திராவிட நாடு கேட்க போறேன் அப்படிங்கிறாரு. அது எந்த திராவிட நாடு? நம்முடைய உறவுகள் எல்லாரும் மெட்ராஸ் பிரசிடென்சி மேப்பை பார்த்திருப்பாங்க. பார்க்கலன்னா எடுத்து பாருங்க. அதுல வந்து ஆந்திராவுல கொஞ்சம், கர்நாடகாவுல கொஞ்சம், கேரளாவுல கொஞ்சம், ஒரிசாவுல கொஞ்சம், இது வரைக்கும் இருக்கிற பகுதிகள் எல்லாம் திராவிட நாடு அப்படின்னு வந்து ஐயா ஈவேரா குறிப்பிடுறாரு. இதைத்தான் நான் தனி நாடா கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத, எந்த தேசிய இனத்திற்கும் பயன்படாத ஒரு நாட்டை கேட்டாரு இல்ல, இந்த பிரிவினைக்கு இஸ்லாமியர்களோட ஆதரவு தேவை. குறிப்பா முகமது அலி ஜின்னாவோட ஆதரவு தேவை. அந்த ஆதரவுக்காக பலமுறை முகமது அலி ஜின்னாவை நேர்ல போய் சந்திச்சாரு. ஆனா ஜின்னா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, உங்களுடைய கோரிக்கைக்கு உங்களுடைய நாட்டு மக்களுடைய ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல, அதனால என்னால இதை ஆதரிக்க முடியாது அப்படின்னு தெளிவா வந்து கடிதம் எழுதி ஈவேராவுக்கு தெரியப்படுத்திட்டாரு. இப்ப ஜின்னாவோட ஆதரவை கேட்டுக்கிட்டு இருந்தாரு இல்லையா, அந்த காலகட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் தாஜா போடணும். அதுக்காகத்தான் இந்த இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருது. சரிங்களா? அப்ப இந்த சந்தர்ப்பவாதத்துக்காகத்தான் அவர் இஸ்லாமியர்களை போற்றி புகழ்ந்தாரு. அது மட்டும் இல்லைங்கய்யா, 1963ல வெளிப்படையா சொல்லிட்டாரு. 63க்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேசலாம். சொல்லுங்க. அந்த 47 அந்த மாதிரி பண்ணார்ல, ஜின்னாவுக்கு கடிதம் எழுதுறாருல, அந்த ஜின்னா ஒண்ணு சொல்றாரு, தெளிவாவே சொல்றாரு. நீ முதல்ல இது வந்து ஒரு ஒழுங்கு இல்லாம, இதுக்கு அருகதையே இல்லாம ஒரு நிலையில நீ கொண்டு வந்துட்டு தனி நாடுன்னு கேட்கற. அந்த மக்கள் ஒரு பகுதி சுதந்திரத்துக்காக போராடிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிற அந்த மக்கள், முன்னாடி நான் சொல்றது பிரியறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா சேர்ந்து எங்களுக்கு ஒரு நாடு வேணும்னு நாங்க கேட்கற மாதிரி நீங்க யாரும் கேட்கல. இந்தியா சுதந்திரம் அடையணும்னு உங்க டீம் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரிவு தமிழ்நாட்டு கூட தான் நிற்கிறாங்க. குழப்பவாதியாக வந்து நீ இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு எழுதுறாரு. கரெக்ட், உண்மை. தெளிவா சொல்லணும், பெருமையெல்லாம் சொல்லணும். உண்மை. அன்னைக்கு மாப்போசி வந்து தமிழரசு கழகம் தொடங்கி குறைஞ்சபட்சம் முழு சுயாட்சி பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை தனியா பிரிச்சிடணும், வெளியுறவு, ஆகாய போக்குவரத்து, அதன் பிறகு வந்து நாணயம் அச்சிடுதல், பாதுகாப்பு, இது மட்டும்தான் வந்து ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கணும், மற்ற எதுவுமே வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடாது, எல்லாமே மாநில அரசோட அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு வரைவு திட்டத்தை முன் வச்சு போராடிக்கிட்டு இருந்தாரு. அதற்காக பல தலைவர்கள் கிட்ட ஆதரவும் கேட்டாரு. அதற்கு ஆதரவு தெரிவிக்காத 2 பேரு, ஒன்னு ஈவேரா, இன்னொன்னு அண்ணாதுரை. ஆனா கடைசியில இவங்க எல்லாம் எங்க வந்து சேர்ந்தாங்க? மாப்போசியோட மாநில சுயாட்சிக்கு தான் வந்து சேர்ந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மாநில சுயாட்சின்னு பேசுறாங்கல்ல, நாடு இனிமே கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு சொன்ன பிற்பாடு வராங்க, அங்க வந்தாச்சு. அதுவும் சந்தர்ப்பவாதம். இதுக்கப்புறம் கிடைக்காது, யாரும் வரமாட்டாங்கன்னு உடனே இந்த பக்கம் வந்தாச்சு. இத அன்னைக்கே கேட்டிருந்தா குறைஞ்சபட்சம் மாப்போசி கேட்ட மாதிரி ஒரு சுயாட்சி பிரதேசமாவது நமக்கு கிடைச்சிருக்கும். சரி, அதையும் விட்டாச்சு. இப்படி சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இஸ்லாமியர்களை ஆதரிச்சு பேசினாரு. ஆனா அதுவும் கூட உண்மை இல்லைங்கயா. 63ல ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க, அத முதல்ல படிச்சு காட்டிடுறேன், உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லுங்க. இஸ்லாமியன் கூட சொல்ல மாட்டாரு. துலுக்கன் நம்மவன் என்று தோளில் கை போட்டோம், அவன் மடியில் கை போட ஆரம்பித்து விட்டான், இவன் இந்த அரசாங்கத்திற்கு யோகியனா? இது ரொம்ப முக்கியமான வரி. ஆமா, இன்னைக்கு இதே கேள்வியதான் RSS பாஜக இஸ்லாமியர்களை பார்த்து கேக்குது. உங்களுக்கு எல்லாம் நாட்டுப்பற்று இருக்கா? நீங்கள்லாம் அரேபியர்கள், நீங்கள்லாம் படையெடுத்து வந்தவங்க, நீங்கள்லாம் முகலாயர்கள், இவங்களுக்கெல்லாம் நாட்டுப்பற்றே கிடையாதுன்னு இன்றைக்கு RSS பாஜக சொல்வதை முதலில் சொன்னது ஈவேரா தான். சொல்றாரு பாருங்க, இவன் இந்த அரசாங்கத்திற்கு யோகியனா? உணர்ச்சி மானம் இருந்தால் முஸ்லிம் லீக் இருக்க வேண்டும் என்று சொல்வார்களா? உணர்ச்சியும் மானமும் இருந்தா இந்த நாட்டுல முஸ்லிம் லீக் கட்சி இருக்கணும்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? இஸ்லாமியர்களே உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, பதில் சொல்லுங்க. அடுத்து, இந்த நாட்டிலே எதற்கு அவசியம்? அது முஸ்லிம் லீக் இந்த நாட்டுக்கு எதுக்கு அவசியம்? அவங்களதான் கேட்கிறாரு, அவங்களே பதில் சொல்லட்டும். இப்ப நமக்கு பதில் சொன்னாங்கல்ல, அவங்களே பதில் சொல்லட்டும். அதுக்கு
அவர்களுக்கு என்ன கிடைக்காமல் போய்விட்டது. உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முஸ்லீம் லீக்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல இப்பதான் என்ன கிடைக்காம இருக்குது உங்களுக்கு? எல்லாம் தான் இருக்கு. ஏன் நீங்க அதை அடுத்து முஸ்லீம் லீக் அரசியல் கொள்கை என்ன? உங்களோட அரசியல் கொள்கை என்ன? இதாங்கய்யா. அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியம். வெள்ளைக்காரன் காலத்தில் அவன் மீது ஆத்திரம் கொண்டு துலுக்கர்களுக்கு ரொம்பவும் ஆதரவு கொடுத்ததால் தமக்கு அவ்வளவு யோகியதை இருக்கிறது என்று இவன் நினைத்து கொண்டான். வெள்ளக்காரன் காலம்னா என்ன? இப்ப நம்ம படிச்சோம்ல, இன இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்து 1947. அப்ப 39 இருந்து 53 வரைக்கும் இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத திராவிட நாடு கேட்டுக்கொண்டிருந்த போது ஜின்னாவின் ஆதரவிற்காக இஸ்லாமியர்களுக்கு தாஜா போட்டாரு இல்ல வெள்ளக்காரன் காலத்துல. அப்ப சொல்றாரு, வெள்ளக்காரன் மேல ஆத்திரப்பட்டு இஸ்லாமியனுக்கு இடம் கொடுத்தோம். அவனும் என்ன நினைச்சுக்கிட்டான், எனக்கு இவ்வளவு யோகியதை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டான். உனக்கெல்லாம் அவ்வளவு யோகியதை இல்லடான்ற பார்த்து சொல்றாரு, சமம் இல்லைன்றாரு. எப்ப சொல்றாரு? 23/1/1963 விடுதலையோட அந்த பத்தி. நான் முழு விடுதலை பேப்பரை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். நீங்க நம்முடைய உறவுகளுக்கு ஜூம் போட்டு காட்டுங்க. வேற என்ன பேசினாரு அப்படிங்கிறது தெரியட்டும். ஒரு கோபத்துல சொல்லிடுறாரு, அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசலாம். எது கோபம்? இது கோபமா? மக்களுக்கு எவ்வளவு ஆதரவா பேசுறாரு. இது கோபமா? கோபத்துல பேசுறது அண்ணே, தெரியாம தான் கேக்குறேன். கோவத்துல பேசுறதுனா கூட அதுக்குன்னு சில வரையறை இருக்கு. இவர் யாரு? இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து உனக்கு இந்த நாட்டுக்கும் என்ன சம்பந்தம், இந்த நாட்டு வரலாற்றில் உனக்கு என்ன பங்கு இருக்கிறது, நீ ஆப்கானிஸ்தானுக்கு போ, பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? இவர் முதல்ல இந்த நாட்டை சேர்ந்தவரா? இதே ஈவேரா தான் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, இந்த திராவிட நாட்டுக்காக இஸ்லாமியர்களோட ஆதரவை கேட்டு நின்னாரு அப்படின்னு. அந்த காலகட்டத்துல ஒரு கட்டுரையில சொல்றாரு, இங்கிருக்கும் இஸ்லாமியன் கிறிஸ்தவன் எல்லாம் யார்? அரேபியாவில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் வந்தவன் அல்ல. இந்து மத கொடுமை தாங்க முடியாமல் மதம் மாறியவர்கள். சொன்னது யாரு? இதே வாய்தான். இன்னைக்கு இப்படி மாத்தி பேசுது 63ல. நீங்க மாத்தி பேசுறது கூட எனக்கு முக்கியம் இல்ல. என்ன வார்த்தை அது? ஆங்கிலேயன் மீது ஆத்திரப்பட்டு இஸ்லாமியனுக்கு இடம் கொடுத்தால் அவனும் தனக்கு அவ்வளவு யோகியதை இருக்கிறது என்று நினைத்து கொண்டான். அப்ப அவனுக்கு அவ்வளவு யோகியதெல்லாம் கிடையாது. முடிவே பண்ணிட்டாரு, அவனுக்கு அவ்வளவு யோகியதெல்லாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் சுதந்திர போராட்டத்துல உயிர் கொடுத்திருக்காங்க. எத்தனை பேர் அந்தமான் சிறையில் இருந்துட்டு இவருக்கு எத்தனை பேரு ஆதரவு கொடுத்திருக்காங்க? இவர் எதுல பங்கெடுத்தாரு? இவர் அவர்கள் பார்த்து என்ன யோகியது இருக்குன்னு கேட்கிறாருல. இஸ்லாமிய மக்கள் யோசிக்கிட்டுங்க. இந்த அறிஞர்கள் சொல்றாங்களே, இஸ்லாமிய அறிஞர்கள், அவங்களும் அதை படிக்க மாட்டாங்களா? அன்றைக்கு ஐயா காயிதே மில்லத்தே உயிரோட தான் இருந்தாரு. சரி, ஐயா பல சமூக சீர்திருத்தத்துக்காக போராடினாரு, ஏதோ கோவத்துல பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா கடந்து போயிட்டு தான் இருந்தாரு. ஆனா அவரையும் ஐயா ஈவேரா விட்டு வைக்கல. நாமெல்லாம் பெரிதும் மதிக்கின்ற ஐயா காயிதே மில்லத்தை என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்கிறாரு? பாப்பாங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு அவங்கிட்ட அடிமையா போயிட்டாரு, அதனாலதான் காங்கிரஸை எதிர்க்கிறாரு அப்படின்னு பேசி வச்சிருக்கிறாரு. ஐயோயோ, இதையும் நான் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு எல்லாம் சொல்லலப்பா. இதோ விடுதலை பத்திரிகை அதனுடைய துண்டு அந்த பத்தி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்கும் ஆதாரம் தந்துட்டு போறேன்னு நீங்க போட்டு காட்டுங்க. அதையும் படிச்சு காட்டிட்டுமா? சரி, மக்கள் ஆமா. இஸ்மாயில் சாயிபு, நம்ம ஐயா பேர் இஸ்மாயில் சாயிபு தான். காயிதே மில்லத்தோட முழு பேர் இஸ்மாயில் சாயிபு. முனிசிபாலிட்டி தேர்தலுக்கு ஏன் நிற்கிறார் என்றால் காங்கிரஸை ஒழிக்கத்தான் என்கிறார். முனிசிபாலிட்டியில் காங்கிரசுக்கு பலத்தை குறைத்தால் அதை காட்டி காங்கிரஸை ஒழிக்க பணம் கேட்டால் பணம் கொடுப்பான் யாரு? பாப்பான். அதை கொண்டு காங்கிரஸை ஒழிக்கலாம் என்று நினைக்கிறார். இப்போது இஸ்மாயில் சாயிபுவுக்கு பார்ப்பனர் 1 லட்சத்திற்கு மேல் கொடுத்து அடிமை கொண்டு விட்டார்களாம். முடிவே பண்ணிட்டாரு. எந்த பார்ப்பனர் அன்னைக்கு பணம் கொடுத்திருக்காங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவர் யார சொல்றாரு தெரியுமா? ராஜாஜி. ராஜாஜி காயிதே மில்லத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அடிமையா விலைக்கு வாங்கி காங்கிரஸை எதிர்க்க சொல்றாரு. அரசியலுக்கு கொண்டு வந்தது ராஜாஜி. நீங்க அரசியலுக்கு ஆலோசனை கேட்டது ராஜாஜி இருக்கா? இந்த மாதிரி கட்சி நான் அந்த மாதிரி வரப்போறேன்னு சொன்னது ராஜாஜி கிட்ட தான். கடைசியா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஆலோசனை கேட்டது ராஜாஜி கிட்ட தான். அப்படிப்பட்ட உன்னுடைய நண்பர் ராஜாஜி
எப்படி உனக்கு தெரியாம 1,00,000 ரூபாய் வந்து காகிதம் இல்லத்து ஐயாட்ட கொடுத்திருப்பாரு? அவர்தான் பதில் சொல்லணும். ம். நான் அதையும் முழுசா படிச்சிடுறேன். காங்கிரஸை திருத்துவதற்காகவோ இன்ன காரியங்களை செய்யவில்லை என்று எடுத்து சொல்வதற்காகவோ அல்லாமல், அதாவது ஒழித்து கட்டிவிட்டால் அப்படிங்கிறத அவருடைய பாணியில சொல்லியிருக்கிறாரு. ஒழித்து கட்ட திட்டம் போட்டு வருகிறார்கள். அவர்கள் போய் துலுக்கன் ஆண்டால் ஒத்துக்கொள்வார்களா? சரி, காங்கிரஸ் போயிட்டு துலுக்கன் ஆண்டா காகிதம் இல்லத்து ஒத்துக்குவாரா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து, இல்லை கண்ணீர் துளிகள் ஆண்டால் ஒத்துக்கொள்வார்களா? திமுக ஆண்டா காகிதம் இல்லத்து ஒத்துக்குவாரா அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து, காங்கிரஸ் போனால் காலிகள் ஆட்சி தானே ஏற்படும் அப்படின்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸை ஏன் ஒழிக்கணும்னு சொல்றான்? பாகிஸ்தான் வரணும் தானே. யாரு? ஈவேரா. காங்கிரஸ் ஒழிச்சிட்டா பாகிஸ்தான் வரணுமா? பாகிஸ்தான் ஆட்சி வரணுமா? யார பத்தி கேக்குறாரு? காகிதம் இல்லத்தை பார்த்து. தேதி அது இதே 23/1/1963 பேச்சா இது? இதெல்லாம் பேச்சா? இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க மேடையேறி பேசிட்டோம்னு சொல்றாங்கல்ல, இப்ப இந்த பேச்சுக்கள்லாம் யாரு பதில் சொல்லணும் நியாயமா? ஒரு சாதாரண தமிழனா இத படிக்கும் போதே எங்க தாத்தா காகிதம் இல்லத்தை இப்படி எல்லாம் திட்டி வச்சிருக்கிறாருன்னு எனக்கு கோவம் வருது. ஒரு இஸ்லாமியனா இத படிச்சா எம்புட்டு கோவம் வரும். அந்த கோவத்துலதான் கேட்டாங்க. அதே இவங்களுக்கு இப்படி எரியுது. உண்மையை சொன்னா எரியத்தான் செய்யும். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ஆசன வாயில மிளகா வச்ச மாதிரி எரியுதா? இதத்தான மூடி மூடி வச்சிருந்தீங்க இத்தனை வருஷமா. இப்ப எல்லாமும் வெளிய வந்து இன்னும் முழுசும் வரல. கவலைப்படாதீங்க, வரும், ஒரு நாள் வரும். அன்னைக்கு இவருடைய மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துக்கு வந்துடும். இப்ப நான் என்ன கேக்குறேன், நம்ம மேற்கொண்டு எதை பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன் வச்சுக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதெல்லாம் சரியான பேச்சா? கேட்டா நீங்க சொன்னீங்கல்ல, அவர் வந்து காங்கிரஸ் ஆதரிச்சாரு, அதனாலதான் காங்கிரஸ் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துட்டு வந்தது எப்ப, ஏன் வந்தார்? அதெல்லாம் வந்து 1925ங்கய்யா, அத கூட நம்ம விட்டுருவோம். நான் என்ன கேக்குறேன், காங்கிரஸ ஆதரிச்சீங்க, காங்கிரஸை எதிர்க்கிறவங்க எல்லாம் எதிர்த்தீங்க, சரி ஓகே, அது கூட ஒரு அரசியல் நிலைப்பாடுன்னு எடுத்துக்கலாம். முதல்ல உங்களுக்கு எதுக்கு காங்கிரஸ் ஆதரவு நிலைப்பாடு? நீங்க யாரு? உங்களை பத்தி உங்களுடைய அடிப்புடிகள் என்ன சொல்றாங்க? அவர் வந்து தனிநாடு கேட்டார். தனிநாடு கேட்கிறவனுக்கு காங்கிரஸ் ஆதரவு எதற்கு? இருந்தான்னா இல்லாட்டி போனா முதல்ல அப்படி வந்து யார் ஆட்சியில இருந்தா என்ன? காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தா என்ன, இல்ல காகிதம் இல்ல ஆட்சியில இருந்தா என்ன, இல்ல நீங்க சொல்ற மாதிரி கண்ணீர் துளிகள் திமுக ஆட்சியில இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க கேட்டது தனித்தமிழ்நாடு. எவன் ஆட்சியில இருந்தா என்னடா? இங்க எதுவும் மாற போறது இல்ல. தமிழ்நாடு தனி நாடா ஆனா மட்டும்தான் நம்முடைய இஷ்டப்படி சுதந்திரமா சுயமரியாதையோட தன்மானத்தோட வாழ முடியும். நான் யாரையும் ஆதரிக்க மாட்டேன், எல்லாருமே இந்திய அரசியல் அமைப்பின் கீழே சூத்திர பசங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தனிநாடு கேட்டு போராடுற வேலையை மட்டும் பார்த்திருக்கலாம்ல. அதை விட்டுட்டு ஆட்சியில இருக்கிறவனை எல்லாம் ஆதரிக்க வேண்டியது திருத்தம். தனி தமிழ்நாடுன்றதுல கூட யோக்கியமா நிக்கல அந்த யோக்கியமா. ஆமா, 38 39 பேசினாரு. அப்போ ஓட்டை எடுத்தார் உசோன் போல்ட் மாதிரி, ஓடிட்டு நேராக திராவிடருக்குன்னு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தனிநாடு பிரிக்கிற வேலையெல்லாம் நேரு செய்துட்டு பிற்பாடு அதுக்கான போராட்டம் இங்கே வந்துட்டு பொட்டி ஸ்ரீராமில் தொடங்கி போராட்டம் கலவரம் வெடித்த உடனே நேரு பயந்து போய் சரி அறிவிச்சிட்ட பிறகு பிரிக்கிற வேலை தொடங்கணும், இதுக்கு மேலே நீ என்ன பண்ணுவ? எங்க அவன் கேட்டான், இந்த திராவிடம் அது இதுன்னு வராத பிஞ்சிருன்ட்டான் அவன். கரெக்டா தெலுங்கானா சொல்லிட்டாங்கல்ல, எரிக்கிறதுக்கு பார்த்தாங்க இவரை அப்படின்னு சொன்னாங்களா அங்கே போனப்ப. நடந்துச்சா இல்லையா? இதுக்கு மேலே ஒன்றும் கேட்க முடியாது. இவன் ஆந்திராவை எடுத்துக்கிறான், அவன் கர்நாடகா நான் தண்ணிடா என்ன உனக்கு கூட சேர்க்காதன்ட்டான். கேரளா நீங்கள் இந்த பக்கம் வந்துடாதுன்னு அவன் மந்திரமே போட்டு சூனி வச்சிருன்ற அளவுக்கு சொல்லிட்டான் அவங்க. இதுக்கு மேலே அதில் விளையாட்டுகள் உண்மை துப்புறான் அவனும். நீ என்னடா திராவிட நாடு தூக்கிட்டு போட, நாங்கள் எங்களுக்குன்னு என் மொழி இருக்கு, என் என்ன இருக்கு, நான் தனியாக போறேன்னுட்டான். அப்பதான் வந்து நிக்கிறான் அந்த மனுஷன் நம்ம கூட. சந்தர்ப்பவாதம் புரியுதுல உங்களுக்கு? இதுக்கப்புறம் யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க அப்படின்னு உடனே 56க்கு அப்புறம் மொழிவாரி மாநிலமா பிரிஞ்ச உடனே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு மறுபடியும் முழக்கத்தை மாத்திக்கிட்டு நான் வந்து தனி தமிழ்நாடு கேட்க போறேன் அப்படின்னு வந்தாரு. அதுலயும் உறுதியா இல்ல. இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல அந்த அம்மா வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்தாங்க. அவங்க வரும்போது இந்த மாதிரி ஈவேரா தனிநாடு கேட்டு போராடுறாரு, தனிநாடு கேட்கிறாரே, போராட கூட இல்லை. அதுக்காக எந்த ஒரு போராட்டத்தையும் அவர் முன்னெடுத்த மாதிரி தெரியல. கடைசி வரைக்கும் பேசினாரு, விடுதலையில பக்கம் பக்கமா எழுதினாரு. காய் அடிக்கிறது, புடிச்சுக்கிறது, குரல் கொடுத்துக்கிட்டே இருக்குது, அதை நோக்கி நகராம அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் காய் அடிக்கிற வேலை. அந்த அம்மா திராவிடம் என்ன அப்ப திருவனந்தபுரத்துல அந்த அம்மாவை கேட்கும் போது கொஞ்சம் மிரட்டுற துணியில பேசிட்டு போயிட்டாங்க.
பிரிவினைக்காக பிரிவினை கேட்கவில்லை அப்படின்னு அடிச்சாரு பாருங்க பல்டி. நாட்டு பிரிவினைக்காக ஒன்னும் பிரிவினை கேட்கல, சுயமரியாதையோட இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம் அப்படின்னாரு. பெருஞ்சித்திரனாருக்கு வந்துச்சு கோவம். எதுக்காக இந்த வயசுல இந்த கொள்கையில இருந்து பின்வாங்குறீங்க? இந்த பிரிவினைக்காக பிரிவினை கேட்கலன்னு சொல்றீங்கல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களோட பிரிவினையத்தான் எதிர்பார்த்து நின்னுகிட்டு இருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க எப்ப மண்டைய போடுவீங்கன்னு தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும், அரசாங்கத்தை பத்தியும், அந்த அம்மாவை பத்தியும் கவலைப்படாதீங்க, இந்திரா காந்தியை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒரு திட்டத்தை அறிவிங்க. தனி தமிழ்நாடு ஒண்ணுதான் இறுதி தீர்வு. அதுக்காக நான் போராடுறதுக்கு களத்துல வரப்போறேன், அதுக்காக உயிரை கொடுக்க போறேன், என் உயிர் தான் முதல் உயிரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அறிவிங்க. உங்க பின்னாடி மக்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா பெருஞ்சித்திரனார் சொன்னாரு, வரலையே, சொல்லவே இல்லையே. அப்ப அது ஒரு இவர் தான் தனித்தமிழ்நாடு கேட்டவர்களையும் இவர் தான். ஆமா, அது ஒரு பெரிய கதைன்னு, அதை பத்தி நாம இன்னொரு நாள் தனியா பேசலாம். இப்ப இஸ்லாமியர்களை பத்தி இவ்வளவு பேசி இருக்கிறாருல்ல, இது இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா கிடையாது. இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த 2 விஷயத்துக்கு மட்டும் என்ன சொல்றாங்கன்னு அவங்கள கேட்டு பார்ப்போம். அவர் நாளை மறுநாள் அவர் ஒரு நிகழ்ச்சி எப்படி இதுக்கெல்லாம் ஒரு பூசி மெழுகிற மாதிரி ஒன்று சொல்லுவாரு. வரட்டும், பிறகு ஒரு பஞ்சாயத்து நம்ம. சரிண்ணே, நன்றி. நன்றி, வணக்கம். சார் ரெடினா சொல்லுங்க சார், ரோலிங் போயிடலாம். போலாமா சார்? ரெடி. ரோலிங். ரோலிங். சார் ரோலிங் ஆயிட்டு இருக்கு, ஆரம்பிக்கலாம் சார்.